அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல பரலோக பிதாவே, கிருபையாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே ராஜா, நீர் எங்களை இந்த சிற்றாலயத்தில் அழைத்து வந்து இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படி, எங்கள் இருதயத்தின் பாரங்களை நாங்கள் உம்மிட சமூகத்திலே ஊற்றி விடும்படி, இந்த சபைக்கு நடுவிலே நீர் இந்த நாளிலே உள்ளாவி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட இருதயங்களோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாக உம்முடைய வார்த்தை என்கிற அப்பத்தை பகிர்ந்து பிட்டு கொடுத்து ராஜா, ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலிருந்து சமாதானத்தோடு நிறைவோடு நீர் அனுப்ப போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தூரத்திலிருந்து வந்த செய்தி விடாய்த்த ஆத்துமக்களை சம்பூரணமடையும் செய்யும் என்று சொன்னது போல, இன்றைக்கு தூரத்திலிருந்து வந்திருக்கிற எங்களை கொண்டும் ஆண்டவரே, நீர் இன்னைக்கு என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரோ அட்டியனை மறைத்து நீர் வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த இடத்துல முழுமையாய் ஆளுகை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க உங்களுடைய பொற்கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நான் சிறுகவும் நீர் பெருகவும் உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீங்க ஆளுகை செய்ய வழி நடத்துங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலர் பவுல் இதை மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு தடவை கேட்டிருக்கலாம், ஆனாலும் மறுபடியுமாக இந்த சிற்றாலயத்திலே தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, நம்முடைய உறவுகளோடு நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? நம்முடைய வேலையோடு நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? உலகத்துல நம்ம சந்தோஷப்படக்கூடிய எத்தனையோ எவ்ரிதிங் பவுல் அதான் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பி ஹாப்பி. ஏன் அப்படி பவுல் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆண்டவரை, தன்னை ரட்சித்து தன்னை அழைத்த ஆண்டவரை அவர் ருசித்ததுனால அவ்விதமாய் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில ஒன்றும் செழிப்பு கிடையாது. அவருடைய வாழ்க்கையில பல பாடு, பல உபத்திரவங்கள், இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை கடந்து போனது. ஆனா அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதை மறுபடியும் சொல்றாரு, நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப இந்த பிரசங்கத்தை நம்ம 100 தடவை பண்ணா கூட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னன்னா, சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி. எப்போதும் சந்தோஷமா இருங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த நாளைக்குரிய பாடு அந்த நாளைக்கு உண்டு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் உங்களுக்கான நாள். இந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் காலை தோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்னிலிருந்து நீங்க நினைச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்போம்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை சரீர பிரகாரமா நமக்கு பலவீனம் வரும், நமக்கு தெரியாது. எனிதிங் ஹேப்பன், ஒண்ணுமே நமக்கு ரேண்டம் தான். ஆனா நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த டே எனக்குரிய நாள். இதுல நான் என் சந்தோஷத்தை இழக்கணும்? கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை சந்தோஷமா இருங்க. அததான் அங்க பவுல் சொல்றார். பவுல் எழுதும் போது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறான். அந்த பிலிப்பியர் நிருபத்திற்கு 1ஆம் நூற்றாண்டிலே மிகவும் பயங்கரமாக 1ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை பாழாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு அங்கு ரோம அரசாங்கத்தினால அங்கு என்ன செய்யப்பட்டு கொண்டது, பாடுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல தான் சபைக்கு வாக்குத்தத்தமா எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஏன்னா நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சந்தோஷத்தின் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஒரு மன மகிழ்ச்சியின் ஆண்டவர். அப்போ நமக்குள்ள சந்தோஷம் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம்? ஆரம்பத்துல முதல் நம்ம எப்படி முதல்ல நம்ம தூரமா இருந்தோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்ம என்ன ஆயிட்டோம்? சமீபம் ஆயிட்டோம். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புறேன். ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. முந்தின வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் அந்த ஒரு வசனத்துல தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. இதுதான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இதுதான் அவர் நம்மளை கிட்டி சேர்த்திருக்கிறார். வாசிங்க ஓசியா. ஓசியா 2:16. பகாலி சொல்லாமல் ஈசி என்று சொல்வாயாக. ஒரு தீர்க்கதரிசி அது ஒரு புரியாத ஒரு வார்த்தை மாதிரி தெரியும். பகாலி அப்படின்னா, ஈஷி அப்படின்னா, எதுக்கு இதை சொல்றேன்னா, டு பிரிங் க்ளோஸ். இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக விலையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால நாம இப்ப எப்படி ஆயிட்டோம்னா, தேவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அதாவது பகாலி அப்படின்னு சொன்னா எஜமான் அர்த்தம். அப்போ இந்த தேவன் ஒரு காலத்துல எஜமான்னா நம்ம என்ன, வேலைக்காரங்க, அடிமை, எதனால நம்ம சொல்லலாம் அவர் எஜமான்.
அப்போ நம்ம ஒரு தரத்துல தான் இருப்போம். அதுக்கு மேல நம்மளால எஜமான் ஸ்தானத்துக்கு நெருங்கி நம்மளால போக முடியாது. அப்படி இருந்தீங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ ஈசி என்று சொல்லுங்க, அந்த வசந்த முடிங்க. பாகாலி என்று சொல்லாமல் இப்பொழுது ஈசி என்று சொல்லுவா என்று சொல்கிறார். அப்போ இதான் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஈசி என்றால் என் கணவர். ஈசி என்றால் என் கணவர். அப்போ டு பிரிங் க்ளோஸ், எந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுல தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் சபையும் இருக்கிறது. அததான் அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மணவாளன் மணவாட்டி மேல எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ மணவாட்டி மணவாளன் மேல எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த மகிழ்ச்சியை தான் தர. ஏசாயா 62:5 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த மன மகிழ்ச்சியாத்தான் கர்த்தர் நம்ம மேல இருக்கிறாராம். அவருடைய மனமகிழ்ச்சி ஒரு நாளும் நம்ம மேல இருந்து குண்டி போகவே இல்லை. எப்போதும் என் மேல அவர் எப்படிதான் இருக்கிறாரா, என்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்ன சந்தோஷமா தான் பாக்குறார். நான் அவருடைய சமூகத்துல போகும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தான் அவர் கொடுக்கறதுக்கு முயற்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது. இந்த உலகத்துடைய சந்தோஷம் அது நிரந்தரமற்றது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு கூட தம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு சந்தோஷப்பட விடாதபடி அநேக காரியங்கள் உலக காரியத்துல சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, உலக காரியத்துல நம்ம ஒரு நாளும் நம்ம ஆத்துமா சந்தோஷப்படவே கூடாது. அதுதான் த ட்ரூ கிறிஸ்டியன். உண்மையான கிறிஸ்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உலகத்தின் காரியங்களில ஒரு நாளும் சந்தோஷப்பட்டு கலிகூற மாட்டார்கள். அப்ப உலகத்துல அநேக சந்தோஷமா இருக்கிறது, ஆனா அது நிரந்தரம் அற்றது. ஒரு உதாரணம் சொல்றேன். என் கையில ஒரு சைக்கிள் இருக்கு. அதை 10,000 ரூபாய் ஒருத்தர் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லப்பா நான் இதை கொஞ்ச நாள் கழிச்சு நான் இதை 1 lakh கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ இவரும் நம்பத்தக்கவர்னு வச்சுக்கோங்களேன். 10,000 உடனே கொடுக்க ரெடி தான். நான் இவரும் அவரை விட நம்பத்தக்கவரு, இவர் 1 லட்சம்னாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்கு சைக்கிளை கொடுப்பீங்க? நான் பகுத்தறிவு உள்ளவன். அதனால நான் என்ன செய்வேன்னா, வெயிட் பண்ணி 1 லட்சம் இருக்கிறவருக்கு தான் நான் கொடுப்பேன். ஏன்னா சைக்கிள் அதே தான், சைக்கிள் தான் தேய்மானம் ஆகும். ஆனா பட் அவர் வாக்கு மாறாது. எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் நிலையற்றது. அதனால நாம தாமதித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். சில பேர் ஒருவேளை இந்த நாளில துக்கத்தோடு பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆனாலும் கூட உங்க வாழ்க்கையில சில நேரங்களிலே அது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நீங்க தாமதித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால், அது தாமதித்தாலும் அந்த தரிசனம் கட்டாயம் நிறைவேறும். அப்ப நம்ம தாமதிக்கலாம். புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு தேமா என்கிற ஒரு மனிதனை வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அவன் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு விலகி போய் விட்டான்னு தீமோத்தேயுல சொல்றார். பவுலோட ஊழியம் பார்த்தவர் தான். ஆனா கொஞ்சம் உலக ஆசை, உலக சிற்றின்பம். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, என் வீடை நான் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன், என் குடும்பத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய காரு 43,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதுல 40,000 கிலோமீட்டர் நான் ஊழியத்துக்கு மட்டுமே நான் ஓட்டியிருக்கேன். 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கின காரு கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது, சந்தோஷமா ஓடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்ற நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார். அப்போ நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இங்க வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா இந்த இடத்துல மறுரூபப்படுத்துவார். நீங்க போகும்போது ஒரு தேவ சமாதானத்தோடு கடந்து போவீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு இதுதான் தூரத்துல இருந்து வந்த வார்த்தை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அநேக நேரத்துல நம்ம மனுஷர்களுக்கு முன்பாக நல்ல வஸ்திரங்களை தரித்து கொண்டு மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம நல்லா இருக்கிறது போல ஆக்ட் பண்ணி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறோம். உண்மை அதுதானே? அதுதான் இன்னைக்கு உண்மை. அதுக்கு ஒரு காரியம், ஒரு கதை சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு அது விளங்கி கொள்வீங்க. பாருங்க, ஒரு கிராமத்துல வருஷந்தோறும் என்ன செய்வாங்களான்னா, யாரு சந்தோஷமா இருக்கிற குடும்பம்னு சொல்லி ஒரு சர்வே எடுப்பாங்களாம். இது ஒரு தேவ மனிதன் எங்களுடைய ஆலயத்துல எங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த வருஷத்துடைய கடைசியில டிசம்பர் மாதத்துல நிறுத்தி அந்த குடும்பத்துக்கு பிரைஸ் கொடுக்குறாங்களாம். என்னன்னா, இந்த குடும்பத்தை போல கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமான குடும்பம் வேற குடும்பம் இல்ல, நாங்க எல்லா விதத்துல ஆராய்ந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ அவங்கள ஒரு வார்த்தை பேசுங்க, நீங்க எப்படி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, அவர் மனசுல, நான் ஆலயத்துல இருக்கிறேன், கர்த்தருடைய ஆல்டர்ல இருக்கிறேன், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் உண்மையை சொல்றேன், நாங்க உண்மையிலே சந்தோஷமா இல்ல, எங்களுக்கு எப்படி இந்த பரிசு கிடைச்சதுன்னு
தெரியல அப்படின்னாலும். அப்பதான் சொல்றாங்களா, இவங்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்தை வேவு பார்க்க வருவாங்களாம். நைட்டு குடும்ப ஜெபம் நடக்குதா, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு அதுக்கான ஒரு டீம் வந்து டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தம் எப்பயுமே கேட்டுட்டே இருக்குமா. அந்த சிரிப்பு சத்தத்துக்கு அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. என் மனைவி கிட்ட சண்டை போட்டுருவேன், கிச்சன்ல இருந்து ஒரு பாத்திரத்தை தூக்கி போடுவா, அப்போ நான் விலகிடுவேன். பாத்தியா நீ போட்ட இது என் மேல படலைன்னு சொல்லி நான் சிரிப்பேன். அதே போல என் பிள்ளைங்க சண்டை போடும்போது ஒருத்தரை தூக்கி எறிவாங்க, அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் படலைன்னு சொல்லி எங்க வீடே எப்படி இருக்கும், சிரிப்பா இருக்கும். அந்த நேரத்துல கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க, அதனால எங்களுக்கு மார்க் தெரியாம போட்டாங்க. எனக்கு அன்பானவர்களை, சிந்திக்க வேண்டிய காரியம். இன்னைக்கு நாம அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? வெளியில ஒரு சந்தோஷத்துக்குரியவர்களா இருக்கிறோம், ஆனா உள்ள நமக்கான மெய்யான சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தேவன் நமக்கு நன்மை ரட்சிப்பை கொடுத்தவர், நமக்கு நன்மைகளை கொடுத்தவர், நமக்காக ஒரு பரலோக வாசஸ்தலத்தை உண்டாக்கி நான் எப்படி முதலாம் வருகையில வந்தனோ அதே போல இரண்டாம் வருகையிலே வல்லமை உடையவராய் ராஜாதி ராஜாவாய் அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களை, தேவ சபை இதற்கு நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும், நாம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை எனக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய கொடுக்கிற சந்தோஷத்தை என் வாழ்க்கையில எப்படி நான் அது கிடைக்கும், எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நான் அனுபவிக்க முடியும் என்று ஒரு 5 காரியம் இருக்கிறது. நான் அதை ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு அழுத்தி அதை நான் சொல்ல விரும்பப்படுகிறேன். இந்த 3 காரியங்களில் தான் ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷத்தின் ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தை மறுபடியும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். புயல் அடிக்கலாம், நம்மளை சுற்றில காற்று அடிக்கலாம், பெருமழை இருக்கலாம், ஆனா வேதம் என்ன சொல்கிறது, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு அது அசையாது. அப்ப அசையாதுன்னா அந்த வீடு சந்தோஷமாய் இருக்கும். ஹல்லேலூயா. வீடு கட்டும் போது மழை பெய்யல, வீடு கட்டிட்டு இருக்கும் போது பெய்யல, வீடு கட்டி அது கண்மலையின் மேல கட்டப்பட்ட பிறகுதான் இந்த 3 பிரச்சனையும் வருது பாருங்க. அந்த வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படாது இருக்கும். அப்போ முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷமா நான் பார்த்த ஒரு விஷயம், ஜாய் இந்த ஸ்கிரிப்சர். கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு தேவ பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆமென், ஆமென். வார்த்தையில கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. அதுவும் தேவன் ஒரு பிள்ளையோட பேசுவார் அப்படின்னு சொன்னா அதை விட ஹாப்பி வேற எதுவுமே தேவ பிள்ளைகளுக்கு இருக்க முடியாது. ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒளிந்து போகாது. இதுக்கு நான் ஒரு விளக்கம் வச்சிருக்கேன், அது சரியா இருக்கான்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னன்னா, வானம் எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் உனக்கு இதை செய்ய போறேன் இஸ்ரேல் அப்படின்னு. ஆனா அது செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து நிக்குது, எல்லாமே அகைன்ஸ்டா தான் வந்து நிக்குது. அப்போ நான் எனக்குள்ள விசுவாசிக்கிறேன் என்னன்னா, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி கடைசியில நான் ஒரு மனுஷனா நின்னா கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா, மறுபடியும் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் சிருஷ்டித்து எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறார். இது இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? இதான் ஹாப்பி, இதுதான் சந்தோஷம். கர்த்தர் அதை செய்வார். அதனாலதான் யாக்கோப்பு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று வனாந்தரத்தில் சொன்னார். அவர் சொன்னதை செய்ய அளவும் கைவிடாம இல்லை யாக்கோப்ப. வெறும் கோலும் கையுமாய் போன யாக்கோப்ப இரு பரிவாரத்தோடு கொண்டு வர செய்த ஆண்டவர் அல்லவா அவர். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தை தான் சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எரேமியா 15:16 யாராவது வசனம் வாசிங்களேன். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். ஆமென். இருதயத்துக்கு என்னவா இருந்ததா? மகிழ்ச்சியா இருந்ததாம். கர்த்தருடைய வார்த்தையை கிடைத்த உடனே உட்கொண்ட போது அது இருதயத்திற்கு எப்படி இருந்ததா? ஒரு மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷத்தோடு நான் உட்கொண்டேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேத வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் பேசுவாரானால், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டவர் நம்மோடு பேசுவாரானால் அந்த வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில நம்முடைய வாழ்க்கையில சில பாரங்கள் அழுத்துகிறது, சில துக்கங்கள் நம்மளை அழுத்துகிறது, துயரங்கள் அழுத்துகிறது, உலக கவலைகள் நம்மளை நெருக்குகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு ஆறுதலும் நமக்கு ஜீவனின் பலனுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதனாலதான் சங்கீதக்காரர் 119, 49, 50 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். 49, 50.
பாருங்க, முதலாவது அவர் நம்மளை நம்ப பண்ணுகிற வார்த்தை சிறுமையில நமக்கு ஃபர்ஸ்ட் அது என்ன செய்யுதுன்னா கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது. மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை ஆறுதல் படுத்துகிறது. அடுத்தடுத்து அந்த வாக்கு என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டா, வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்டா, இல்ல தேவன் பிரதியுத்தரமா உங்க துக்கமான உபத்திரவமான பாடான நேரத்துல, ஆண்டவர் ஒருவேளை கலக்கமான நேரத்துல, வேதனையான நேரத்துல நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா வேத புத்தகத்தை வாசிக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல தான் பிசாசு அட்டாக் பண்ணுவான். இந்த நேரத்துல தேவனும் அப்ப தேவ பிள்ளையோடு பேசிட்டா அவன் துக்கம் சந்தோஷமா மாறிடுமே அப்படின்றதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். உங்களை வேதத்தை வாசிக்க விட மாட்டான், வேத பக்கம் திரும்ப விட மாட்டான். ஏன்னா துக்கம் உங்க இருதயத்தை அடைக்கும், அது அடைக்கும். அது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அட்டாக் பண்ணும், அது வலியை கொடுக்கும். ஆனா நம்ம இருதயம் அந்த நேரத்துல ஒரு கடினப்படுத்தும். எப்படின்னா வேதத்தை வாசிச்சா எனக்கு கிடைச்சிருமா, வேதத்தை வாசித்தா எனக்கு வந்துருமா, இப்படி ஒரு சில எண்ணங்களை பிசாசு கொடுப்பா. அப்படிதான் ஒரு வாலிப பிள்ளை வந்து சொல்லிச்சா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளவு பாடா இருக்கு அப்படின்னா ஒரு ஊழியக்காரம்மா சொல்லிச்சாங்க, அந்த வாலிப பிள்ளை வேதத்தை வாசினாங்க. மறுபடியும் வந்து சொன்னாங்களா, இல்ல வேதத்தை வாசி அப்படின்னாங்களாம். எவ்வளவு நேரம் வாசிக்கணும்னு சொன்னாங்களாம், 10 அதிகாரம் வாசி அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ 10 அதிகாரம் வாசிச்சுட்டு வந்து நீ என்கிட்ட பேசு, அப்ப நான் சொல்றேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா அந்த பிள்ளைய அனுப்பிச்சுட்டு அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே உம்முடைய பக்கமா அந்த பிள்ளைய நான் திருப்பி விட்டுருக்கிறேன், இப்போ அவ வேதத்தை திறப்பா, நான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நீங்க பேசுங்கப்பா அவளோட அப்படின்னு இவங்களும் ஒரு சப்போர்ட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்தாங்களாம், என் ஆத்மா இப்போ பயங்கர ஆறுதலா இருக்கு, இப்ப என் ஆத்மாவுக்கு பெரிய சமாதானம் இருக்கு, இப்ப என் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்தேன், ஆனா நான் வாசிக்க 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 என் இருதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது இந்த வார்த்தை. நான் வாசிக்க வாசிக்க என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தது இந்த வார்த்தை. நான் வாசிக்க வாசிக்க இது தேனை போல என் நாவுக்கு அது இனிமையாய் மாறினது. ஹல்லேலூயா. வேதம் ஒரு தேனை போல அது தித்திக்கும். எசேக்கியேல் 3:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல அவர் சொல்லுகிறார், அது தேனை போல அது இனிமையா இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேதத்தை வாசிக்கணும். அப்ப அந்த வேதத்தை வாசிச்சு நம்ம தியானிக்கும் போது புரியுதோ புரியலோ, எல்லாமே எல்லாருக்கும் பைபிள் புரியணும் இல்ல. நீங்க துக்கமா இருக்கிற நேரம் டைம் எடுத்து நீங்க வேதத்தை வாசிங்க, அதிகமா வேதத்தை வரணும். இந்த ஜாய் இன் த ஸ்கிரிப்சர், நீங்க அப்பதான் நம்ம சந்தோஷத்துடைய அளவுகோலை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அதிகப்படுத்தி கொள்ள முடியும். தேவன் ஒரு மனிதனோடு பேசுவாரானால் அந்த சத்தம் அவர் காதுகளிலே போய், அவன் சிந்தனைகளிலே போய், அவனுடைய இருதயத்திலே போய், அவனுடைய ஆவி என்கிற அந்த மண்டலத்திலே போய், அந்த சிங்காசனத்தில் அந்த வார்த்தை உட்காரோன்னா உங்களை எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சமயம் என்னுடைய வாழ்க்கையில இப்படியா இருந்தது. இந்த பெருவரல், எனக்கு 35 வயசுல சுகர். நான் குறை மாசத்துல பிறந்தவன், எனக்கு பெலன்லாம் கிடையாது. ஆனா கர்த்தர் என்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, எதுவுமே நான் தாய்ப்பால் அருந்தாம வளர்ந்தவன் நானு. அதனால எனக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. 35 வயசுல கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அவருடைய சமூகம் என்னை நித்தமும் பலப்படுத்துகிறது. எனக்கு வார்த்தை தான் முக்கியம். நான் எப்பயுமே வார்த்தையோடு தான் இருப்பேன். எப்பயுமே நீங்க என் இருதயத்துக்கு ஃபுல்லா என் வார்த்தையினால நான் அடைக்கப்பட்டு வச்சிருப்பேன். எனக்கு துக்கம் வரும்போது நானே வார்த்தைகளை சொல்லுவேன். நானே என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வசனத்தை எடுத்து சொல்லுவேன். என் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் பலனா வருவார். ஹல்லேலூயா. ஒரு சமயம் அப்படித்தான் இந்த பெருவரல்ல NMS ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருந்தப்போ ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, போய் நான் உட்கார்ந்து ஜோம்னு ஆரம்பிக்கும் போதே அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நீ இன்னைக்கு அடிபட போற, உன் கால்ல இருந்து ரத்தம் ஊத்த போகுது அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. நாள தலையில இப்படி லைட்டா அடிச்சுக்கிட்டே, போ பிசாசே, நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், என் காலில் அடிப்படும் ரத்தம் வரும்னு தேவையில்லாத சிந்தனை வருதுன்ட்டு அதை நான் விட்டுட்டு நான் ஜோம் பண்ணிட்டு வெளியே போறேன். பைக் ஸ்டாண்டு போடும்போது ஸ்டாண்டு தட்டி பெருவரல்ல காயம், பெருவரல் நகம் அப்படியே ஃபுல்லா 95% வந்துருச்சு. இவ்வளவுதான் வந்தது. அதுலேயே ஒரு 3 நாள் அப்படியே இருந்தேன். லைட்டா ஆன்டிபயோட்டிக் பண்ணேன். அப்புறமா 2 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, கஷ்டம், இது ஆறாது, இந்த புண்ணு அவ்வளவுதான், அப்படி ஆப்ரேட் பண்ணோம், என்னென்னமோ சொன்னாங்க. நான் சொன்னேன், தோத்துறோம், விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நகத்தை மட்டும் எடுத்து விட்டுறாங்க. நாங்கள் வேணாம், அதுதான் கவர்டா இருக்கு, கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு, அதையும் எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற தூசி எல்லாம் அதுல தான் வந்து உட்காந்துருக்கோம், அது இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு அடுத்த ஒரு 3 நாள் பைபிளை வாசிச்சுட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே இருக்கிறேன். அவன் சொன்ன ஞாபகம் வருது, இது உனக்கு சுகர் இருக்கு, பெருவிரல் வந்தா என்ன, நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம் எப்படி இருக்கும், பெருவிரல் வந்து அதை அப்படியே அரிச்சு உள்ள வந்து காலை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுப்பான். இப்படிலாம் கொண்டு போய் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் உடனே கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட அதிகமா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் இன்னும் ஓடணும் ஆண்டவரே, ஓட்டம் எனக்கு ஆசையர் கோத்திரத்துக்கு ஒத்த பலனை தருவேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, இப்பவே காலை கையை எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆவறது ஆண்டவரே அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல ஆண்டவரே, ஒரு குச்ச ஊனியாவது நான் ஊழியம் செய்வேன், ஆட்டோமேட்டிக் வாங்கிப்பேன், இந்த பக்கம் நான் கிளச்சு பிடிக்காம இந்த பக்கம் நான் கீர் போட்டு ஓட்டுவேன் காரை அப்படின்லாம் பேசிக்கிட்டு வீரவசனம் பேசிட்டு பைபிள் வாசிக்கிறேன். அன்னைக்கு பாரத்தோடு வாசிக்கிறேன், ஒட்டஞ்சி வாசிக்கிறேன். அப்படி வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஒரு அருமையான வார்த்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த வார்த்தை 9வது அதிகாரம் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஐனேவே, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து நட. இந்த ஒரு வார்த்தை அப்படியே நான் வாசிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய மிராக்கல் நடக்குது அந்த இடத்துல. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நான் வாசிக்கிட்டே இருக்கிறேன். நான் அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எழுந்து நின்று நிமிர்ந்து நெல் குதித்து எழுதுன்னு அது ஒரு வார்த்தை வரும். அனனியாவே அப்படின்னு வரும். ஐனியாவே, கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து நட அப்படின்னு சொல்ல. அந்த வார்த்தையை வாசித்த உடனே கர்த்தர் என்னோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன். நான் பாரத்தோடு இருக்கிறேன், டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்தோடு இருக்கிறேன். இட் இஸ் பாசிபிள். நான் நார்மலான மருந்து தான் அதுக்கு போட்டுட்டு இருக்கிறேன், ஒரே ஒரு பென்சிலின் இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். அந்த வார்த்தை உட்கொண்ட உடனே கர்த்தர் என்னோடு பேசுற மாதிரி இருந்தது. இஸ்ரவேலே, இயேசு உன்னை குணமாக்குகிறார் இப்பொழுது. அந்த வார்த்தை என்னோட பேசின உடனே நம்ப மாட்டீங்க, அது என் சுவாசமாச்சு, என் மூச்சு காற்றா மாறிச்சு. அது எனக்குள்ள என் சிந்தனையில அந்த நொடி பொழுது போச்சு. அடுத்த நாள் காலையில நம்ப மாட்டீங்க, புண்ணு பட்டு போய் பச்சை புண்ணு பட்டு காஞ்சி அந்த நேரமே நான் சோப் போட்டு குளிக்கிற அளவுக்கு அது பட்டு போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை இருபுற கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அதனாலதான் எபிரேயர் 4:12 என்று நினைக்கிறேன் அந்த வார்த்தையில சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது, இருபுற கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது, ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊன்களையும் உருவ குத்தி. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள என்ன போய் செய்ய தெரியுமா? ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கு, இந்த 3 தான் சேர்ந்து இருக்குது. இந்த ஆத்துமா துக்கப்படும் போது, இந்த ஆத்துமா கவலைப்படும் போது, இந்த ஆத்துமா போய் ஆவி என்ன செய்யுமா? அழுத்துமா. அப்போ அந்த ஆவியில உற்சாகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த ஆத்துமா பாரம் தான் போய் ஆவியை அழுத்துமா. இது நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அப்ப பாருங்க, சரீரமும் இதோடு கூட சேர்ந்து வேதனைப்படுமா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இருபுற கருக்குள்ள பட்டேனா என்ன செய்யும்னா, உங்க ஆத்மாவையும் ஆவியையும் அது 2ஆ பிரிச்சு, இந்த ஆத்ம பாரத்தை தனியா எடுத்து உங்க ஆவியை தனியா எடுத்து அது செப்பரேட் பண்ணுமா. அப்படி செப்பரேட் பண்ணும்போது ஆவிதான் வல்லமை உடையது. அந்த இடத்துல இருக்கிற வார்த்தையினால இந்த ஆத்துமாவை அது பலப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதனால இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிகாலையில இருந்து ஜெபித்து அதிகாலையில இருந்து தேவ வார்த்தையை உட்கொண்டு பாருங்க. அந்த நாள் முழுசும் கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமாய் இருக்க முடியும். மனமகிழ்ச்சியின் தேவன் உங்களுடைய எல்லா காரியத்திலும் ஒரு மனமகிழ்ச்சி உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதை தண்ணீரை போல வசனத்தை என்ன செய்யணும்னா குடிக்கணும். ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், தண்ணீரை போல வசனத்தை குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒரு மருந்துவ போல வசனத்தை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. அது மாத்திரமல்ல, ஒரு பிரியாணியை போல டேஸ்ட் பண்ணி வசனத்தை வாசிங்க. தாவீது சங்கீதம் 39:7 சொல்றாரு, என் வசனத்தை நான் தியானிக்கிற வேளையில என் இருதயம் அனல் கொண்டது, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆவியின் இருப்புற கருக்குள்ள பட்டேன் தான் அனல். உங்களுக்குள்ள வார்த்தை என்ன செய்யணும்னா ஒரு அக்கினியா ஊடுருவி எல்லா துக்கங்களையும் உலக காரியங்களையும் அது என்ன செய்யும்? பச்சித்து போட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருங்கள், என்னிடத்திலும் என்னை அனுப்பின தேவனிடத்திலும் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். விசுவாசம் என்றது ஒரு ஆவிங்க. அந்த ஆவி கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போகும்போது தான் விசுவாசமே நமக்குள்ள பலப்படும். அப்போ நீங்க கலங்காதிருங்க, என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னுலாம் சொல்றாரு வார்த்தை. அப்ப நீங்க உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்றார் இயேசு. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு? நீங்க என்னிடத்திலேயோ என்னை அனுப்பின தேவனிடத்திலேயோ நீங்க விசுவாசம் உடையவர்களா? அப்படின்னா நமக்கு என்ன விசுவாசம் இல்லையா? அப்ப விஷயம் என்ன எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும், எப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கணும். தேவன் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவரா இருந்தாரு, ஆதியாகமத்துல எப்படிலாம் ஒரு சிருஷ்டித்தாரு, அந்த சிருஷ்டிப்பு எப்படியே உண்டாக்குனாரு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததை தம்முடைய வாயின் வார்த்தையினால என்ன செஞ்சாரு?
அறிக்கை செய்தார், உண்டாக கடவுது என்று சொன்னார். நமக்குள்ள அந்த அனலுள்ள வார்த்தைகள் இருந்தால், நமக்குள்ள பாசிட்டிவான வார்த்தை சரியான நேரத்துக்கு நம்ம பேச பழகுவோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் அது கடந்து வருகிறதா இருக்கும். தேவனுக்கு வேதனையை தரக்கூடிய விஷயம் எது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எது வேதனையை தரக்கூடிய விஷயமா இருக்கும் தேவனுக்கு? நான் ஒரு புஸ்தகத்தில் இதை வாசித்தேன். தேவனுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கறது என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் கொல்லிமலைக்கு போய் சுவிசேஷம் சொன்னால் 100 புஸ்தகத்தை 1000 புஸ்தகத்தை எரிக்கிறாங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது பிரதர், பைபிளை எரிக்கிறாங்க, பைபிளை கிழிக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளை வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடுமானால் தேவன் மிகுந்த வேதனைப்படுகிறவராயிருப்பார். ஏன் தெரியுமா? அந்த வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் அவர்களை சந்தோஷிப்பிக்கும், அந்த வசனம் அவர்களுக்கு தேனை போல மதுரமாய் இருக்கும், வாழ்க்கையை மாற்றும், வியாதியை குணமாக்கும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமா இருக்கிறது வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க வாசிக்காம இருந்தா உங்களுக்கு ஒரு வேதனையான வழியை நாமளே உண்டு பண்ணுகிற ஒரு வழியா இருக்கும். அதுதான் தாவீது சொன்னார், ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி ஏதேனும் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போதுதான் அந்த வேதனை வழியிலிருந்து நம்மளை நித்திய வழிக்கு, அந்த நித்திய சந்தோஷத்துக்கு கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால வேதத்தை அதிகமா நம்ம வாசிப்போம். ஆமா, புரியுதோ புரியல. ஆமா, நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா செல்போனை அப்படியே நோண்டிக்கினே இருப்போம். கண்ணே குருடானா கூட நம்ம அதை மிஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் டயர்டே ஆகாது. டயர்ட் ஆகாதுல்ல? டயர்டாகாது. அக்கா சொல்றாங்க டயர்ட் ஆகாது. டயர்டே ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா பைபிள் எடுத்து படிக்கணும்னு வந்தா மட்டும்தான் எங்க இருந்து வரும்னு தெரியாது. உங்க வீட்டு தூக்கம் இல்லை, எங்க வீட்டு தூக்கம் இல்லை. அவங்களுக்கு நல்ல தூக்கம். அப்படியே கொஞ்சம் 4 வசனம் வாசிச்சோடனே அப்படி தள்ளும். சில சமயம் டமால் விழுந்துட கூட செய்வாங்க. பாருங்க, அப்ப பாருங்க, அதெல்லாம் கெட்ட ஆவி. இன்னைக்கு அதெல்லாம் போட்டோம். இன்னைக்கு கர்த்தர் பவுல் சொல்லுகிறார், ஜாய் இன் த ஸ்கிரிப்சர். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் தான் தன் தன் காலங்களில் தன் கனியை தந்து இலையுதராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வேத வசனம் நமக்குள்ள இருந்தா, வாக்கு தத்துவம் நமக்குள்ள இருந்தா, நான் நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எதையா குறித்து பாரத்தோட வந்தீங்கன்னா, அந்த பிரச்சனையின் மேல ஒரு வாக்கு தத்துவம் இருந்தா பிரச்சனை கீழே தான் இருக்கும், வாக்கு தத்துவம் தான் மேல இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளுக்கு மேல உங்களை நடந்து போக செய்கிறது அந்த தேவனுடைய வார்த்தை. 2வது காரியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இளைய குமாரனுக்கு கிடைத்த சந்தோஷம். இளைய குமாரனுக்கு கிடைத்த சந்தோஷம். இளைய குமாரனுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? லூக்கா 15:7 வாசிங்க. 2வது ஒரு மனிதனுக்கு, தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். சத்தமா வாசிங்க. லூக்கா 15:7. யாருக்கு சந்தோஷம்? அடுத்து, ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ இளைய குமாரனுக்கு கர்த்தர் இந்த சந்தோஷத்தை கொடுத்தார். இதைதான் நம்ம இன்னைக்கு வாசித்தோம். அப்போ மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியம் வரும்போது அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அப்ப பாத்தீங்க, தேவ சித்தம், ஒரு சுய சித்தம் என்ன அப்படின்னா, இந்த இளையகுமாரனுக்கு சொத்தை அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கொடு. சுயநலம் என்ன? பெற்றோர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு உரியதை எனக்கு கொடுத்துரு, அவ்வளவுதான். ஆமா, பெற்றோர் கஷ்டமா இருப்பதை பத்தி ஒரு கிடையாது. என் சொத்தை எனக்கு கொடுத்துரு, எனக்கு என்னுடைய காரியம் தான் முக்கியம், இப்படிப்பட்டதுதான். அப்ப மனம் திரும்புதல் என்பது எதுக்குள்ள வருது அப்படின்னா, மனம் திரும்புதல் சபைக்கு இன்னைக்கு தேவை. அப்ப மனம் திரும்புதல் அப்படின்னா 15:17 வாசிங்க. அவனுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், இந்த சாப்டர்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்றது, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எனக்குள்ள வர்றதெல்லாம் மனம் திரும்புதல். அப்ப என்னை நானே ஒவ்வொரு நாளும் சோதித்தறிந்து கன்ஃபஸ் பண்ணி நாம மனம் திரும்புதல் வரும்போது நமக்குள்ள தேவன் அந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கிறார். ஒரு மனம் ஏன்னா அதுல அந்த பவுல் சொல்லும் போது, பிலிப்பியர்ல சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா சொல்லிட்டு உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போ ஒரு குணத்தை குறித்து பிரதிபலிக்கிறாருங்க. உங்க சாந்த குணம், உங்க முரட்டு குணம் இல்ல. வீட்டுல நீங்க முன்னாடி கோப சோபமா இருப்பீங்க, அப்ப வீட்டுல சண்டை நடக்கும், கெட்ட வார்த்தை பேசுவீங்க. அப்ப பார்ப்பா, கிறிஸ்தவ வீட்டுல என்னென்னலாம் பேசலாம் பார்ப்பா, கிறிஸ்தவ வீட்டுல பார்ப்பா, சினிமா பார்த்துட்டு இருக்கான் பார்ப்பா, ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப அததான் சொல்றாரு, ஒரு மனம் திரும்புதல் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு இந்த இளையகுமாரனுக்குள்ள வந்தது என்ன? ஒரு புத்தி தெளிதல். யோபு 28:28 வாசிங்கன்னா அங்க சொல்லுகிறார்,
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லுகிறார். பொல்லாப்பை விட்டு விலகுகிறது தான் புத்தியம். அப்போ பொல்லாப்பான காரியம்ன்ற நமக்கு ஒரு விஷயத்த தெரியும் போதுதான் புத்தி. இந்த மனம் திரும்புதல்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள 90% மனம் திரும்புதல் வாலிபர்களுக்குள்ள வரும். அதனாலதான் வாலிபர்களை போக்கஸ் பண்ணி வாலிபர் கூட்டம் நடத்துறது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க நிறைய குப்பையை உள்ள வச்சிருப்பாங்க. நம்ம போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த குப்பையெல்லாம் என்ன செஞ்சிருவாரு, ஊதி விட்டுவாரு, உடனே அவன் மனம் திருப்பிடுவான். ஆனா இந்த 25 வயசுல இருந்து அதுக்கப்புறம் இந்த 40 வயசு இருக்கு பாத்தீங்களா, அதுல பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். 60% மாறிடும் மனம் திரும்புதல். எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன எனக்கு சொல்ல வந்துட்ட, இப்படி ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள. அதான் ஜென்ம சுவாபம். அப்புறம் 40ல இருந்து 55க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனம் திரும்புதல் 40% மாறிடும். அதுக்கப்புறம் 55 பிலோ சீனியர் சிட்டிசன் வச்சுக்கிட்டீங்கன்னா அது 20%, 15%. அவங்களுக்கு சத்தியம் சொன்னாலும் புரியாது பண்ணாது. ஆனா பரலோகம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு ஆத்மாவுக்கு தான் கர்த்தர் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேக காரியத்துல தவறுறோம். எல்லாருமே ஒன்றும் பெர்ஃபெக்ட் அல்ல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பி எழுந்திருப்பான். அப்போ இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷம், சிலுவையில நமக்காக கொடுத்த சந்தோஷம், நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும். 2 பேதுரு 3:9 10 வாசிங்களேன். கர்த்தர் இன்னைக்கு வருகைக்கு தாமதிக்கிறது அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அந்த வருகைக்கு ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளாலதான் வருகைக்கு அவர் தாமதிக்கிறார். வாசிங்க அத. அப்ப பாருங்க, யாருக்கு இதை சொல்றாரு, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டி சொல்லுகிறார். அப்போ வானமும் பூமியும் அவருடைய வருகை திருடனை போல அவருடைய வருகை வரும், வானமும் பூமியும் எல்லாம் என்ன செய்யும், ஒளிந்து போகும்னு சொல்றாரு. அப்போ பிரதர் அண்ட் சிஸ்டர், நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். நம்ம ஐ நாட் பர்ஃபெக்ட், நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு சோதி தறிதல் நமக்குள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமயம் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், நடந்த சம்பவம். நான் ரொம்ப ஊழியக்காரங்களை ரொம்ப கேவலமா பேசுவேன். ரொம்ப ஊழியக்காரங்களை எப்ப பாரு அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நான் என்னமோ பெர்ஃபெக்ட் மாதிரி ஒரு சமயத்துல ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒரு சுவாபம் எனக்கு இருந்தது. அப்போ கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனாலும் ஜெபம் பண்ணுவேன், ஆனாலும் பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா அந்த குற்றம் சொல்லுகிற ஆவி என்னை விட்டு போகவே போகாது. ஒரு நாள் ரோமர் புஸ்தகத்தை வாசிக்கிட்டே இருக்கிற 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், முதல் வசனம். மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிற நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீயே அந்த குற்றத்தை செய்கிறபடினாலே அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள மனக்கசந்து அன்னைக்கு ஆவியானவர் அந்த வார்த்தையினால எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொடுத்தார். நீ எல்லாத்தையும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறிய, ஒன்ன என்னைக்கா நீ பார்த்திருக்கிறியா, மலை பிரசங்கத்தை படிச்சிருக்கிறியான்னு கேட்டாரு. படிச்சிருக்கிறான். உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது என்ன? சத்தியத்தை சொல்லி கண்டிக்கிறது வேற, குற்றப்படுத்தி சொல்றது வேற. சத்தியத்தை சொல்லி ஒருத்தரை சத்தியத்துக்குள்ள நடத்துறது அது வேற, அது பெரிய ரிஜாய்ஸ், அது அவனுக்கும் சந்தோஷம், சத்தியம் சொல்ற நமக்கும் பெரிய சந்தோஷம். அப்ப அப்படி அல்ல, அன்னிலிருந்து நானு குற்றம் சொல்லுகிறதை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி 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 இன்னைக்கு நான் 98 மார்க் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2% அந்த குற்றம் இருக்கு, இன்னும் இருக்கு, அது 100% இன்னும் மாறல. இப்ப என்னை நானே நான் நிதானிச்சு நான் சொல்லுகிறேன். அப்ப மனம் திரும்புதல் நமக்கு எவ்வளவு அவசியமானது என்று சொன்னால், அது தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள் கொண்டு வரும், தேவனுடைய சித்தத்தை நமக்குள்ள கொண்டு வரும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்குள்ள கொண்டு வரும், தேவனுடைய ஆளுகை நமக்குள் கொண்டு வரும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னா, மற்றவர்களை நாம் குறை சொல்லிக் கொண்டே இருப்பதுதான். நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கலாம், வேலை சார்ந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தரை கார்னர் பண்ணி சொன்னா அது தப்பு, அது சகோதரத்துவத்திற்கு விரோதமான ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்க, மனம் திரும்புதல். அதனாலதான் ஆண்டவருடைய வருகை என்ன செய்கிறது, தாமதமாகிறது. அந்த குணம் நம்மள இருந்து மாறணும். அது ஜென்ம சுவாபம். எங்க இருந்து வந்ததுன்னா, ஏதேன்ல இருந்து வந்தது. அங்க ஆதாமும் கர்த்தரை சாரல, ஏவாளும் கர்த்தரை சார்ந்து கொள்ளல. யாருமே சொல்ல, ஏவாள்கிட்ட கேட்டோன்னே ஆதாம்கிட்ட கேட்டோன்னே ஏவாள்ட்டாங்க, ஏவாள்கிட்ட கேட்டோன்னே சர்பன்ட்டாங்க. அவ்வளவுதான். இப்படிதான் ஒருத்தரை சொன்னாங்களே தவிர வேற யாருமே தெரியாம பண்ணிட்டோம் ஆண்டவரே, நாங்க மனம் திரும்புறோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஆதாமும் கேட்கல, ஏவாலும் கேட்கல. அப்ப பாருங்க, அந்த இடத்துல வந்திருந்த அந்த உபதேசம், அந்த பாவ கிரியை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள, இதுல மாமியார் மருமகள் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஆமா, அது என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மருமக உடைச்சா, அக்கா சொல்லுங்க சத்தமா, பொன் குடம், மக உடைச்சா அதே மண் குடம்.
அப்படி இருக்கு பாருங்க. அப்ப பாருங்க நம்ம அப்ப எந்த அளவுல வீக்கா இருக்கிறோம்னு தப்பா சொல்லல. நம்ம ரூத் நகோமியா இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல வரேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அதனால கவலைப்பட வேண்டாம். நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருந்தா நம்ம மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் தயவு பெற்றிருக்கிறார். மனுஷன் நம்மளை மன்னிக்க மாட்டான். மனுஷன் நம்ம வாழ்க்கையில அதை மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் நம்ம மனம் திரும்புகிற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு மன்னிச்சு நமக்குள்ள ஒரு நற்கனியை கர்த்தர் உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் இங்க லூக்கா 15:24 வாசிங்க. இளையகுமாரனுடைய ஒரு காரியத்தை எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டானது பாருங்க. அந்த இளையகுமாரனால மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், காணப்பட்டான் என்றான். பாருங்க, அப்ப எல்லாருக்கும் 24 தானே வாசிக்கிறீங்க? ஆமா 24 முழுசா வாசிங்க. என்றான், அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் நம்மை நெருங்கி வர நம் ஆண்டவருக்கு நம் மனம் திரும்புதல் கேட்க ஒரு கனியை கொடுக்க இந்த வார்த்தையை கேட்டு நமக்குள் ஒருவேளை இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் அதை நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகுமானால் நான் நிச்சயமாய் சொல்வேன், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை நமக்குள் கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஜாய் இன் த சர்வீஸ், அதாவது ஊழியம் செய்வதிலே சந்தோஷம். ஏசாயா 65:14 வாசிங்க. கடைசியாக இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபம். ஏசாயா 65:14. இல்ல 65:14. அப்ப இங்க ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும். செய்யாதவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவி முறிக்கப்பட்டு அவங்க அலைந்து திரிகிறவர்களா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு பவுல் சொல்றாரு, முதல் காரியம் என்ன சொன்னாரு? சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையில சந்தோஷமா இருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கறதுல நம்ம சந்தோஷமா இருக்கணும். மூணாவது காரியம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் சந்தோஷமா இருக்கணும். அப்ப ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சியினால கெம்பீரிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் செய்வதில் தான் கர்த்தர் மன மகிழ்ச்சியா வச்சிருக்கிறார். நம்மளை கர்த்தர் ரட்சித்ததே எதற்காக அப்படின்னு சொன்னா, ஏதோ 4 வருஷம் போய் பிடிஎச் படிப்பை முடிச்சுட்டு வந்தவங்க தான் ஊழியம் செய்யணும்னு கிடையாது. டு ஹால், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சிநேகிதர்கள்னு அர்த்தம். அப்ப ஆண்டவருக்கு நாம ஊழியம் செய்வதை குறிக்குது. ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஊழியம் நம்ம செய்யணும். பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறதுல தாங்க மன மகிழ்ச்சி இருக்கிறது. நம்ம இங்க எத்தனை பேர் நம்ம ஊழியம் செய்றீங்க? ஊழியத்துக்குன்னு அழைப்பெடுத்து எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இந்த ஆலயத்துல பாருங்க, ரொம்ப கம்மியா. சும்மா தூக்குங்க. ஆண்டவருக்கு நான் ஊழியக்காரன்னு சொல்லணும். இதுவே யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறீங்கன்னா உடனே கை தூக்கிடுவீங்க. நான் டீச்சர், நான் டாக்டர், நான் கர்த்தருடைய எல்லாருமே நீங்க தூக்குவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொன்னோன்னே நீங்க எல்லாருமே காட் சர்வன்ட். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே காட் சர்வன்ட் தான். அப்போ அவர்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம ஊழியம் செய்யும் போது நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. ஊழியம் பல நேரத்துல பாடுகள் இருக்கும், பல நேரத்துல உபத்திரங்கள் இருக்கும், பல நேரத்துல ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு பாருங்க, என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஜான்சன் அண்ணன் பாருங்க, அவங்க குடும்பம் பேர பிள்ளைகளோட அவங்க சந்தோஷமா முதிர் வயதுல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆசிரமத்துல வந்து பாருங்க, டைரக்டரா இருந்து அவங்களால முடிஞ்சதை அவங்க இந்த ஆசிரமத்துடைய வளர்ச்சிக்காக செஞ்சாங்க. இது ஊழியம். அப்ப கர்த்தர் அவரை மனமகிழ்ச்சினால நிரப்புவார், அவங்க குடும்பங்களை மனமகிழ்ச்சினால நிரப்புவார். அதனால் வேதம் சொல்லுகிற ஊழியம் செய்கிறவனுக்கு செய்யாதவனுக்கு கடைசி நாட்களில நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் வித்தியாசத்தை கொடுப்பார். ஊழியக்காரன் வித்தியாசமானவன் தான். நீங்க கர்த்தருக்காக மனப்பூர்வமா ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்படணும். கர்த்தருக்காக உங்க ஆஸ்தியிலிருந்து நீங்க ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக முழங்கால் படியிட்டு நீங்க திறப்புல நின்று ஜெப ஊழியம் செய்யணும். இந்த பாய் விரித்த ஊழியம், பெருக்கிற ஊழியம், இந்த ஊழியங்களை நீங்க கர்த்தருக்காக செய்யும் போது உங்க வீட்டுல தேவன் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. இது காட் சர்வன்ட். நீங்க உங்களுக்கு செய்யல, ஒரு மனுஷன் பார்க்கணும்னு செய்யல, உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு ஊழியம் செய்யல. இது கர்த்தருக்காக உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புல நின்னு, அந்த கிருபை வரத்துல நின்னு நீங்க ஊழியம் செய்யணும்.
அந்த ஊழியத்தை நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவார். எவ்வளோ சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். எனக்கு அன்பானவர்களே, கிராம ஊழியம் ஒரு 15 வருஷம் ஒரு கிராம ஊழியத்துல செஞ்சுட்டு வந்தேன். 15 வருஷம் நான் கொஞ்சம் தோர்ந்து போயிட்டேன். 15 வருஷம் இந்த இடத்துல ஊழியம் பார்த்தேன்னா என்ன ஆண்டவரே ரிசல்ட்? ஒண்ணுமே கிடையாது. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். நீ இந்த வாரம் போ, ரிசல்ட்டை காட்டுறேன் அப்படின்னாரு. போனா அந்த வாரம் அந்த இடத்துல இருந்த 13 வாலிபர்களும் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தேவனுடைய விருப்பமும் செய்கையுமாய் அவர் நம்மில் உண்டாக்குகிறார்னு சொல்லி இதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தான் பிரசங்கமா நான் எடுத்து 7 குறிப்புகளை சொன்னேன். அந்த வாலிபர்கள் அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஒரே பெரிய மனம் இடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா சொல்லட்டுமா, நாங்க எங்களை மாதிரி வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா மனம் இருந்துச்சு? இன்னைக்கு உங்க வார்த்தை எங்களுக்கு ஒரு போதுமானதா இருந்தது. கர்த்தர் எங்களோடு பேசினார்னு இந்த ஒரு வார்த்தை யாராச்சும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அவ்வளோ சந்தோஷமா போயிடுவோம். 500 கிலோமீட்டர் தூரம் இருந்து வந்தா கூட யோசித்து பாருங்க, கர்த்தருக்காக வந்து வார்த்தைகளை காத்திருந்து ஜெபித்து பெற்றெடுத்து வரும்போது அந்த வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்ததுன்னு ஒரு நற்செய்தியை கேட்கும் போது அது எங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்யுங்க. இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு கை கால் நல்லா இருக்கும்போது, நல்ல ஜீவன் பலனோடு இருக்கும்போது ஆண்டவருக்காக எத்தாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யுங்க. 2 கால் இல்லை, கை கூட சரியா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் ஒரு ஊழியத்தை செஞ்சாராம். எப்படிப்பட்ட ஊழியம்னா, மாடியிலிருந்து ஒரு வசனத்தை எழுதி சுருட்டி ஜன்னல் வழியா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி அதுதான் அவருடைய ஊழியமா. வாக்கு தத்தத்தை எழுதி போடுவாராம். இதுதான் அவருடைய ஊழியமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த வழியா போனாராம். ஒருத்தர் போகும்போது அவர் வாழ்க்கையை முடித்து கொள்ளணும், இந்த வாழ்க்கையே இல்லைன்னு போனாராம். அப்போ ஒரு துண்டு சீட்டை அவர் கால் முன்னாடி வந்து நின்ன போது அந்த துண்டு சீட்டை எடுத்து அவர் பிரித்தாராம். பிரித்த போது அதுல வார்த்தை இருந்துதான். என்ன வார்த்தை இருந்ததுன்னா, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் இயேசு அப்படின்னு வந்துதான். உடனே பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள நான் சாக போறேன்றேன், ஆனா என் வாழ்க்கையை கீர்த்தியும் புகழ்ச்சியா வைப்பாரு யார்? அந்த இயேசு அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை தேடி பக்கத்துல இருக்க ஆலயத்தை போன பிறகு அவர் ஜோமனி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவர் செய்திருந்த அந்த தற்கொலை எண்ணம் மாற்றப்பட்டு அவர் செய்திருந்த வேலையிலிருந்து அவர் வெளியே வந்து மதுரையில ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்னைக்கு அது ஒரு பெரிய ஃபேக்டரியா மாறி இன்னைக்கு அதுக்கு 25 பேர் 30 பேர் அதுல ஸ்டாஃபா இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த மதுரையில அந்த ஃபேக்டரி இருக்கு. அந்த கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், இயேசுவுக்கு ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி அது கீழே எழுதி இருந்துதான். உடனே அவர் மறுபடியும் வந்தாராம். வந்து இந்த ஊழியக்காரர் இந்த இடத்துல தான் எனக்கு சீட்டு கிடைச்சது, அப்ப எப்படி யார் சீட்டு போட்டான்னு சொல்லி பார்க்கும்போது அது மாதிரி நிறைய சீட்டு அங்கங்க இருந்துதான். அப்போ பார்த்தாராம், யார் இதெல்லாம் போடுறாங்கன்னா கிராம மக்கள் சொன்னாங்களாம், இதோ இந்த மாடியில இருக்கிறவர் தான் போட்டாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரை போய் பார்த்து, ஐயா உங்களுடைய நீங்க போட்ட இந்த ஊழியத்தினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்கேன், இயேசுவானால இருக்கேன், நான் ஒரு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அது ஏசப்பாவுக்கே செஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன செஞ்சாராம், அவருக்கு எங்க ஒரு இடம் வாங்கி தரேன், நல்ல ஒரு வீட்டை கட்டி தரேன், சுற்றிலும் நல்ல கார்டன் வச்சு தரேன், நீங்க அங்க வந்து இருங்கயா. அங்க வந்துட்டா. அப்ப அங்க ஜன்னல் இருக்குமா? அங்க ஆட்கள்லாம் ரோட்ல போவாங்களா? நான் எழுதி போடணும்ல, அது இல்லையா? அப்ப நான் வரமாட்டேன். கம்ஃபர்ட் ஜோனை ஊழியர்கள் விரும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் இன்னைக்கு உறுதிப்படுத்துங்கள். நம்முடைய அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, பரம அழைப்பு. ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி பாடுகளை முடித்து இருக்கிறார். ஆனா அந்த பாடுகளில் குறைவானவர்களை என் சரீரத்திலே நான் நிறைவேற்றும்படி ஏதோ ஒரு சிலுவை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை நான் சுமந்து சிறையிலே ஒரு சீமோனை போல கொஞ்சம் அந்த சிலுவையை நாம் சுமந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை சந்திக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். மாரநாதா, இயேசு வரப்போகிறார். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 16:20 யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு பின்னாடி சொல்லப்படுகிறது, அழகாக சொல்லப்படுகிறது. நான் உங்களை சந்திக்கும் நாளிலே அந்த சந்தோஷத்தை உங்களிலிருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்யுங்கள். இது லாஸ்ட் டே, இது நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல குரல் திறமையை கொடுத்திருந்தா நல்லா பாடுங்க. நல்ல அரசியல் செல்வாக்க கொடுத்திருந்தா கர்த்தருக்காக நீங்க அதை செயல்படுத்துங்க. நல்ல பேச்சு திறமை கொடுத்திருந்தா கர்த்தருக்காக அதை ஆண்டவர் வார்த்தையை தெருவில் நின்று பேசுங்க. நல்ல எழுத்து திறமை கொடுத்திருந்தா நல்ல சத்தியத்தை எழுதுங்க.
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, அவருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க இடம் பொருள் பார்க்காம கர்த்தருடைய ராஜ்யத்தை கண்டு நீங்கள் உங்கள் ஆஸ்தியிலிருந்து ஊழியம் செய்யுங்கள். 3 விதத்துல ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு உலகம் ஒருவேளை சந்தோஷப்படுகிற மாதிரி இருக்கும், உங்க வாழ்க்கையில சில துக்கங்கள் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. இந்த நொடி பொழுது நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உண்டு. நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. எங்க மத்தியில இருக்கிற ஜான்சி அக்கா, அவங்கள அந்த பணித்தளத்துக்கு நான் போய் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி பர்கூர் பணித்தளத்துக்கு அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு, இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு மத்தியில மிஷனரி ஊழியம் நடக்கிறதா என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் இங்க இருக்கிறவங்க. ஷீபாக்கா இருக்கிறாங்க, அவங்களையும் பணித்தளத்துக்கு வராதவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க இன்னைக்கு இப்படியெல்லாம் ஊழியம் நடக்கிறதா என்று சொல்லி இன்னைக்கு அவங்க வீட்டை திறந்து கொடுத்து ஜெபிப்பதற்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏதாகிலும் இயன்றதை செய்யுங்கள். இயேசுவுக்கு செய்யாமல், உயிர் கொடுத்தவருக்கு செய்யாமல், பரலோக வாசலை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தவருக்கு செய்யாமல் நம்ம யாருக்கு ஊழியம் செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்கள். நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் சந்ததி சந்தோஷமா இருக்கணும்னா கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யுங்க. இன்னைக்கு அந்த தீர்மானத்தோடு போங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பவுல் சொன்னது போல எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணீர்களும் துக்கங்களும் வேதனைகளும் நம்ம வாழ்க்கையில கலந்து வரும். இல்லாமைகளும் இயலாமைகளும் வரும், இழப்புகளும் வரும், சோர்வுகளும் வரும், சில வார்த்தைகள்னாலே நம்ம காயப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்குள் இருக்கிற மனம் திரும்புதல் அந்த சந்தோஷத்தை நமக்குள் மறுபடியும் கட்டி எழுப்பும். அதே போல கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்ய மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. என் ஊழியக்காரர்கள் கம்பீரித்து மன மகிழ்ச்சினால் கம்பீரிப்பார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? இந்த சிற்றாலயத்துல இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை நாம் பேசும்படி, இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும்படி, இந்த சத்தியத்தை நாம் கேட்கும்படி கர்த்தர் நம்ம மத்தியில, ஆவியானவர் நம்ம மத்தியில இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வேதத்தை நேசிக்கிற இருதயத்துக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அநேக வெள்ளியும் பொன்னையும் பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சங்கீதக்காரர் சொன்னார் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எனக்கு அமிர்தமாய் மாறட்டும், மகிழ்ச்சியாய் மாறட்டும். எனக்குள் மனம் திரும்புதலை கட்டி எழுப்பி நித்திய வழியிலே நீ நடத்தும் ஆண்டவரே. இன்னும் உமக்காக நான் ஏதாகிலும் ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை மகிழ்ச்சினால், உம்முடைய சந்தோஷத்தினால் எப்பொழுதும் நிரப்பி எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.